வணக்கம். இது வழக்கு. போட்டி நிறைஞ்ச உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய போராட வேண்டியிருக்கு. ஏன் பல விஷயங்கள்ல போட்டிகளாலதான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்குன்னே சொல்லலாம். சாதிக்கணுங்கிற விரியில பல கனவுகளோட போராடிட்டு இருக்கிற எத்தனையோ பேரை பார்க்கணும். ஆனா சமீபத்துல சென்னையில நடந்த ஒரு சம்பவம் ரொம்பவே வேதனையை தருது. ஆமா, வடசென்னைக்கு யார் தாதாங்கிற போட்டி. இது ஒருத்தரோட உயிரையே பறிச்சிருக்கு. மருத்துவமனையிலே புகுந்து சரம் வாரியா வெட்டி சாச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன நடந்தது? ஜூன் 30 இரவு 8 மணி சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சினிமாவை மிஞ்சும் ஒரு கொலை காட்சி. ஆம், மிக கொடூரமாக நடந்தேறியிருந்தது. எங்கு பார்த்தாலும் ரத்த சிதறல். அலறி கிடந்தது மருத்துவமனை. உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் உலை நடுங்கி கிடந்தார்கள். அந்த இடம் சற்று நேரத்திற்கெல்லாம் போர்க்களம் போல் ஆகியிருந்தது. கொல்லப்பட்டவர் பொக்கை ரவி. பிரபல ரவுடியாக அறிமுகமான பொக்கை ரவியை மருத்துவமனைக்குள்ளேயே வந்து வெட்டி சாய்த்திருந்தார்கள். ஒரு 5 நிமிடத்தில் எல்லாம் முடிந்துவிட அங்கிருந்து மாடிப்படி வழியாக ரத்தம் சொட்ட சொட்ட அந்த கும்பல் தப்பியோடியிருந்தது. இந்த கொலையை தடுக்க வந்த பொக்கை ரவியின் கூட்டாளிக்கும் வெட்டு விழுந்திருக்கிறது. ஆம், அவரது உதவியாளரான தமிழ்ச்செல்வனும் சாந்தகுமாரும் அந்த கொலை கும்பலிடம் மாட்டிக்கொண்டு வெட்டு காயங்களோடு உயிர் தப்பியிருக்கிறார்கள். எல்லா வீட்டுல எடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கு வர போறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நாங்க யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போல. ஒரு 6:30 மணி இருக்கும். வீட்டுக்கு போன் வந்து என் போனுக்கு வந்தது. போன் வந்து யாருன்னு கேட்டேன். நானு நீ யாருமான்னு கேட்டேன். அம்மா பேசலாம்ப்பா என்ன, அவ்வளவுதான். ஒரு 6 ஹவருக்குள்ள என் புள்ள உயிரை போயிட்டுக்குதப்பா. அங்க ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலே போட்டுக்கிறாங்க. இங்க ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் நாங்க தேடுறோம், கிடைக்கல எங்களுக்கு. டிஹெச்சுக்கு ஒன்னாக்கா என் புள்ள உயிரே போயிட்டுக்குதப்பா. அவ்வளோ ரத்தம் வந்து என் புள்ள கண்ணை திறந்து கத்திட்டு நாங்க வந்துட்டோம். அங்க இருந்து நாங்க வந்தா எங்களுக்கு எந்த புள்ளையும் பார்க்க போல. அங்க வெட்டிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து சாவு கடையில சாவு எடுக்கலாம்னு போனாங்க. எலும்பும் வேவல, ஒன்னே வேவல. என் புள்ள மண்டைகிட்டெல்லாம் வெட்டிட்டு. மருத்துவமனையின் 3வது தளத்தில் நடந்துள்ள இந்த கொடூர கொலை பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்த காவல்துறையின் முழு கட்டுப்பாட்டிற்கு வந்தது அந்த அரசு மருத்துவமனை. தொடர்ந்து பதற்றம். மருத்துவமனை வளாகத்தில் போதுமான அளவுக்கு குவிக்கப்பட்டார்கள் காவல்துறையினர். விசாரணையும் முடுக்கிவிடப்பட்டது. இதற்குள் பொக்கை ரவியின் குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு வந்துவிட சோகமும் சூழ்ந்து கொண்டது. வந்து ஹாஸ்பிட்டல்ல நாங்க 2 வாரமா அட்மிட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகுது. அந்த நேரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பாதுகாப்பு இல்லாத 3வது மாடியில் ஏறி அவங்க 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டி இருக்கிறாங்கனாக்கா அதுக்கு கவர்மெண்ட் தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை விசாரணையை முடுக்கிவிட வெகு சீக்கிரம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை மடக்கி பிடித்தது காவல்துறை. ஆம், மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் வரிசை கட்டி நிற்க வைத்திருந்தார்கள் அவர்களை. எல்லோரும் இளைஞர்கள். இன்னும் திருமணம் கூட அவர்களுக்கு ஆகியிருக்க வாய்ப்பில்லை. பொக்கை ரவி கொலை செய்யப்பட்டதற்கு இவர்களைத்தான் காரணமாக சொன்னார்கள். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணையும் நடந்து வருகிறது. 6 கொலை உட்பட 24 வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி பொக்கை ரவிக்கு எதிரிகள் ஏராளம். ஆம், அப்படித்தான் சொல்கிறது காவல்துறை வட்டாரம்.
சென்னை வியாசர்பாடி நேரு நகரில் வசித்து வந்தவர் பொக்கை ரவி. இவருக்கு 2 மனைவிகள். பிரபல ரவுடியாக அறியப்பட்ட பொக்கை ரவி மீது ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த கொலைக்கு பலவித காரணங்களை சொல்கிறார்கள். வடசென்னைக்கு தாதா யார் என்ற போட்டியில்தான் இந்த கொலையே நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. பொக்கை ரவியை இழந்துவிட்டு இன்று அவரது குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். 6 பிள்ளைகளும் அவரது மனைவிகளான சங்கீதா மற்றும் சந்தியாவும் இன்று நடுத்தெருவுக்கே வந்திருப்பதாக புலம்புகிறார்கள். போலீஸ்கார ரொம்ப அதிகமா டார்ச்சர் ரொம்ப பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் செங்கல்பட்டுல இருந்து வீடு வச்சு 2 வாரம் தான் பீத்திரி ஸ்டேஷன்காரங்க வந்துதான் கை காலமா அச்சு பூச்சி அங்கேயே சரியான அடி பூச்சிதான் வலிச்சுன்னு வந்து பீபை ஸ்டேஷன்ல அச்சு கால கையெல்லாம் ஊச்சிக்கிறாங்க. வச்சே இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிறாங்க. அவர் 2005 இருந்து இந்த மாதிரி இருக்கிறாரு. சும்மா ஃப்ரெண்டும் கூட போனார். அது வந்து அவங்க போலீஸ்கார பிடிச்சி கேஸ் போட்டு அவருக்கு இதுவே வேலை ஆயிடுச்சு. ஆனா அநியாயத்துக்கெல்லாம் போல. ஃப்ரெண்டுங்களுக்கு எதனா ஒன்னா கூப்பிட்டா இந்த காசுக்கு கூலி பட வேலை சேர்க்கலாம். அவருக்கு அந்த இதெல்லாம் இல்லை. அதில் தான் அவர் பேர் எடுத்தார். இந்த பேர் எடுக்க அப்படிக்காதான் கூட கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. பொக்கை ரவியின் அம்மாவின் கூற்றோ வேறு. தனது மகனை நல்லவர் என்றே வாதிடுகிறார். சேராத சேர்க்கைதான் தனது மகனை ரவுடியாக உலவ விட்டதாக சொன்னார். கொஞ்ச நாள்ல தான் ஒரு 10 வருஷமா தான் போய் ஆயிட்டேன். புள்ள ஒரு நாள் வீட்டுல நல்லபடியா இந்த வண்டி எல்லாம் ஓட்டி ஆட்டோ எல்லாம் ஓட்டிருந்தாப்பா. இந்த நாகேந்திரன் தான் போய் என் புள்ளி இட்டுன்னு போய் எங்கேயோ கடத்தல் மூலியமா இட்டுன்னு போய் எங்கேயோ லாபரி பண்ணி என் புள்ளிக்கு ஒரு 4 சட்டையும் ஒரு செயின் ஒண்ணு கொடுத்து அமிச்சாப்பல வீட்டுக்கு. அது அவங்க அப்பா ஒத்துப்பட்டு வரல. எடுத்து சட்டையெல்லாம் எடுத்து கொளுத்திட்டாரு அவங்க அப்பா. இந்த செயினை பிடிங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாப்பல. அவன் கூட சேராத அப்படின்னு சொல்லி அடின்னு அடிச்சு வீட்டை விட்டு அமிச்சாரு எங்க அப்பா. அதுல இருந்து அவன் வீட்டுக்கே வர்றது கிடையாது. திருப்பி மீறி என்ன பண்ணிக்கிறாங்க. திருப்பி புள்ளி கூட சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன தப்புங்கெல்லாம் பண்ணின்னு இருக்குவா. வீடாண்டி நீ வர தப்பு சரி நீ வீடாண்ட வராதப்பானாரு. சரி வந்து ஒரு பொண்ணை எடுத்தாப்பல கல்யாணம் பண்ணிங்கன்னு வீட்டோட இருந்தாப்பல. அதுல இருந்து திருப்பி வேலைக்கு A1 கம்பெனில வேலைக்கு சேர்ந்தாப்பல. திருப்பி எப்படிதான் பிள்ளைங்கெல்லாம் வந்துட்டு போய் இது மாதிரி பண்ணிச்சுங்களா தெரியாது எங்களுக்கு. இப்ப தெரிஞ்சிருக்கிற இந்த இவ்வளவு நாளா இந்த கேஸ் எந்த கேஸும் இல்லையா? வரும் 6-7 மாசமா யாருக்கும் எந்த கேஸும் போடல. வீட்டுலதான் இருந்தாரு. வெளியே வந்து 12ஆம் மாசம் வெளியே வந்ததுல இருந்து அவர் எந்த தப்புக்கும் போடல. என்னால ஜெயிலுக்கு போக முடியாது வெளியே இருந்தவர். அவரு பொக்கை ரவியின் மாமியார் சொன்னதோ வேறு. பொக்கை ரவிக்கு காலில் காயம் இருந்ததால் தான் அவரை கொல்ல முடிந்ததாகவும், இல்லையென்றால் அவர் எல்லோரையும் விட்டு வைத்திருக்க மாட்டார் என்று தெரிவித்தார். பிடிக்க முடியாது. அவனை கிளேட்டி கூட அவனை பிடிக்க முடியாது. கிளேட்டி கூட அவனை நெருங்க முடியாது. அவன் நல்லா ரவுடியா இருந்தா நேருக்கு நேரம் பொக்கை ரவி வெட்டி இருக்கணும். அவனுங்க ஒரு கோழை நோய் தான் ஆஸ்பத்திரியில போய் அவனை 10 சத்தப்பாவை வெட்டின மாதிரி வெட்டிட்டானுங்க. பலரையும் பதற்றத்தில் ஆழ்த்திய இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. பொக்கை ரவியை போட்டு தள்ளியது கல்வெட்டு ரவி கோஷ்டியா, பப்ளு கோஷ்டியா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். 4 முறை குண்டர் சட்டம், பலமுறை சிறை தண்டனை என பல்வேறு வழக்குகள் பொக்கை ரவி மீது போடப்பட்டிருக்கிறது. கத்தி எடுத்தவருக்கு கத்தியால் தான் இறப்பு என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மருத்துவமனைக்குள்ள புகுந்து வெட்டி சாத்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அவ்வளவு துணிச்சல் அந்த கொலைகார கும்பலுக்கு எங்கிருந்து வந்துச்சு? பல பேர் கூடியிருந்த மருத்துவமனையே போர்க்களமாக இருக்கு. நாம எங்க போயிட்டு? கடுமையான சட்டங்கள் நம்ம நாட்டுல இல்லைன்னு தான் அர்த்தமா? இந்த கொடிய மிருகம் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஈரோட்டில் நடந்த ஒரு கொலை சம்பவம் மிகச்சிறந்த உதாரணம். ஒரு கூலி தொழிலாளியோட குடும்பத்தையும் கூட கள்ளக்காதல் அப்படிங்கிற நோய் விட்டு வைக்கல. குடி போதையில கண்ணு மண்ணு தெரியாம மனைவியை சந்தேகப்பட்டு வெட்டி சாச்சிட்டு தானும் தூக்குமாட்டி இறந்து போயிருக்காரு அந்த கணவர். என்ன நடந்தது? ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள கெம்பநாயக்கன் பாளையம்.
படபடப்பில் மாட்டிக்கொண்டு கிடந்தது அன்றைய நாள். மனைவியை கொடூரமாக கோடாரியால் வெட்டி சாய்த்துவிட்டு தானும் அதே இடத்தில் தூக்குமாட்டி இறந்து போயிருந்தார் அந்த கணவர். ஊரே பதற்றம், ஒப்பாரி சத்தம் ஊரை அடைத்திருந்தது. வெயில் நேரம் அந்த கொலை செய்தி பலரையும் கொதிப்பில் ஆழ்த்தியிருந்தது. ஒரு சாதாரண அன்றாடம் காட்சியான இவர்களுக்குள் அப்படி என்ன சண்டை இருக்க முடியும்? மனைவியை கொலை செய்துவிட்டு தானும் தூக்குமாட்டிக் கொள்ள என்ன அவசியம்? இந்த கேள்விகளை அந்த ஊரில் இருப்பவர்களிடமே முன்வைத்தோம். சந்தேகம், ஆம், இதைத்தான் இந்த கொலைக்கான காரணமாக சொன்னார்கள். சரியான கொடுமைக்காரங்க. கொடுமை பண்ணி நைட் 9 மணிக்கு வந்தவங்க வேலைக்கு 3 நாளைக்கு வேலைக்கு போய் கல்யாணத்து வேலைக்கு போய் அவங்க வந்தது எனக்கு தெரியாதுங்க. வந்தா ஒரு நாளைக்கு வராது இருக்க மாட்டாங்க. என்ற வீட்டுல வந்து ஒரு படி அரிசி வாங்கி சாப்பாடு செய்ய கொடுங்க. அதை விட்ட வழி இல்லையே. இந்த வருஷம் கண்ணாடி சந்தேகப்பட்டு அண்ணன் ரகம் வந்துட்டு இருக்கிறேன். நான் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வருவாருங்க. நைட்டு 9:30 வந்தாங்க. நான் பார்த்து வந்துங்க நைட்டு 9:30 2 பேரும் சாப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. சாப்பிட்டு இருந்துட்டு சரி வீட்டுக்கு வருவாளான்னு நாங்க 2 சொல்லிவிட்டேன். அவக்குள்ள தண்ணி போட்டு தரத்துல வரங்கிட்டு என்ன இன்னைக்கு என்ற கொண்டாட்டி வருவான். நான் அவனை இன்னைக்கு கொண்டு வருவான்னு சொல்லி கூட வந்திருக்கிறாங்க. நைட்டு சம்பவம் நடந்து எங்க கடை தெரியலீங்களே தெரிஞ்சிருந்தேன் கூட மாட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கா வரமுங்க பையன் வந்து ஒடியாந்து ஐயோ அப்பா அம்மா அப்பா வெட்டி போட்டாங்க அப்பா வெட்டி போட்டானுங்க அப்படின்னு வந்து சத்தம் போட்டோம். அப்படிங்க நாங்க எல்லாம் ஒடியாந்து பாத்தோமுங்க. அம்மாச்சி கோடாலியில வெட்டிக்கிறேன் அப்படிங்க. அப்புறம் அவனும் தூக்கு போட்டாங்க. ராமசாமி தூக்கு போட்டாங்க. எல்லாம் ஊருக்காரங்க வந்து ஒடியாந்து பார்த்தோம். கெம்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள நஞ்சாபுரம் பெரும்பள்ளம் அணை ரோட்டைச் சேர்ந்தவர் ராமசாமி. இவருடைய மனைவி அம்மாசை. மகன் மகளுடன் வசித்து வந்த இந்த தம்பதியினர் சந்தேகத்தின் விளைவால் இன்று உயிரோடு இல்லை. மகளுக்கு திருமணம் முடிந்துவிட்டது. மகனும் வீட்டில் இல்லை. ராமசாமியும் அம்மாசையும் மட்டுமே அந்த வீட்டில் வாழ்ந்து வந்ததாக சொல்கிறார்கள். இறந்தது வந்து எங்க மாமனாருங்க, தாய் மாமாங்க. இறந்தது மாமியாங்க. சம்பவத்தன்று வந்து நான் இங்க இல்லைங்க. சண்டை அடிக்க சத்துரு போடுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் பெருச்சு எடுத்துக்க மாட்டேங்க. திங்கக்கிழமை எங்களுக்கு சம்பவத்தன்னைக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே நாங்க வேலை செஞ்சீங்க. என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு தெரியாம வகரை அடிச்சுட்டு வரும்போதுங்க அவர் மனைவி வந்து அவரு கோடைகளை வெட்டிட்டுங்க. அவரும் வந்து பாய்சன் சாப்பிட்ட பிறகு மனைவி கொண்டுட்டுவேன்னு சொல்லி அவர் பாய்சன் சாப்பிட்டு அவர் மனவேதனை தாங்க முடியாம அவர் வந்து தூக்குல மாட்டி அப்படியே இறந்து இங்க இருந்தாரு. நாங்க அப்படியே எடுத்துக்கொண்டு மனைவி பக்கத்திலேயே அவரையும் படுக்க வச்சுட்டு நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம பதட்டத்துல இருக்கிறாரு. அம்மாசை திருமண மண்டபங்களில் வேலை செய்து பிழைப்பு நடத்தியிருக்கிறார். ஆனால் ராமசாமியோ எந்த வேலைக்கும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அடிக்கடி இருவருக்குள்ளும் சண்டை ஏற்பட்டு வந்ததாக சொல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அம்மாசை மீது ராமசாமி சந்தேகம் அடைய தனது மனைவிக்கும் வேறு ஒருவருக்கும் கள்ள தொடர்பு இருக்கலாம் என்று மனைவியான அம்மாசையை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். இந்த கோபத்தில் அருகே இருந்த டாஸ்மாக் கடைக்கு சென்று குடித்துவிட்டு மது போதையில் வீடு திரும்பிய ராமசாமி மனைவியை கோடாரியால் வெட்டி சாய்த்துவிட்டு அந்த அதிர்ச்சியில் தானும் அங்கேயே தூக்கிட்டு இறந்து போயிருக்கிறார். கொலைக்கு பயன்பட்ட கருவியான கோடாரியுடன் தற்போது பங்களாபுதூர் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொண்டாட்டி வந்து கல்யாணத்து வேலைக்கு போற அப்படிங்க. இவரு வந்து குடிப்பழக்கம் உண்டு. எந்த வேலைக்கும் போக மாட்டாரு. இவரு கையொன்னு ஊனமுங்க ஆச்சுங்களா. அப்புறம் இதுல வந்து இந்த குடிச்சிட்டு போதையில வந்து நடத்திய சந்தேகம் பொண்டாட்டி மீது.
குடிச்சிட்டு கோடாரியில வெட்டிட்டு பொண்டாட்டியே கல்யாணத்து வேலைக்கு போயிட்டு வந்த பொம்பளை நல்லா ஆழ்ந்த தூங்கிட்டு இருக்கும்போது கோடாரியில வெட்டிட்டு இவன் வந்து தூக்கு போட்டு சூசைடு இவனும் பண்ணிக்கிறானுங்க. இதுக்கு காரணம் இந்த ஊர்ல இறக்கக்கூடிய டாஸ்மாக் கடை. இது இப்படி இருக்க இந்த கொலைக்கு குடிதான் முக்கிய காரணம் என்கிறார்கள் ஊர்க்காரர்கள். கெம்பநாயக்கன் பாளையத்தில் சாலையை ஒட்டியிருக்கும் அந்த டாஸ்மாக் கடைதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக கூறப்படுகிறது. ஊருக்கு மத்தியில் இருக்கும் அந்த டாஸ்மாக் கடை அங்குள்ள பலரை குடிகாரர்களாய் மாற்றியிருப்பது மட்டுமல்லாமல் அவர்களை வேறு திசைக்கு கொண்டு செல்வதாகவும் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். பிராந்தி கடையினால பள்ளிக்கூட மாணவிக வந்து இந்த வழியத்தான் போறாங்க. அந்த மாணவிக போகும் வழியில தண்ணி பாட்டில கையில் குடிச்சு நடு ரோட்ல நிக்கிறாங்க. விலகிறது இல்லைங்க. பஸ் வந்தாலும் விலகிறது இல்ல, பைக் வந்தாலும் விலகிறது இல்ல. பெண்கள் மாணவிக சைக்கிள்ல ஹைஸ்கூலுக்கு போகும்போது பெல் அடிச்சாலும் விளங்குறது இல்ல. நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. இந்த டாஸ்மாக் கடையை வேற பக்கம் மாத்தணுங்க. இதனாலதான் ஏகப்பட்ட ப்ராப்ளம். நிறைய பேர் சிறுசுல இருந்து குழந்தைகள் குடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குதுங்க. இதை மாத்த வேணுங்க. இந்த டாஸ்மாக் கடை இந்த நடுவுக்குள்ள ஆகாதுங்க. தயவு செஞ்சு நீங்க மாத்துங்க. இந்த ஊர் மக்கள் குழந்தைங்க பள்ளிக்கூடம் போற ஹைஸ்கூல் போற மக்கள் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, பிரச்சனைகள் இருக்காது. இந்த கிணறு வந்து இந்த கிணத்தினுடைய இந்த தண்ணி வந்து அங்க பொதுமக்களுக்கு வந்து விநியோகப்படுத்த கூடாதுங்க. இதுதான் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. நோவு வந்து கிருமிகள் அட்டாச் பண்ணுதுங்க குழந்தைகளை. இதுல வந்து பிராந்தி பாட்டில் உள்ளே போடுறாங்க. அந்த தண்ணித்தை எடுத்து இந்த ஊருக்கு மக்களுக்காக விநியோகம் பண்றாங்க. பகல் இரவு பாராமல் குடிமகன்கள் கொட்டமடிக்கும் இடமாக இந்த மதுக்கடை இருந்து வருவதாகவும் அதை உடனடியாக மூட வலியுறுத்தியும் கெம்பநாயக்கன் பாளையம் கிராம மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இங்க பிராந்தி கடை குடிக்கிறவங்க மட்டும் குடிக்கிறது இல்லைங்க. அந்த பாட்டில கூட அந்த கிணத்துல போட்டு அந்த கிணத்துல இருக்கிற தண்ணிய பொதுமக்களை கூட்ட இத்தனை வருஷம் குழந்தை வந்து பெரியவங்க வரைக்கும் அதெல்லாம் அப்புறம் கலப்படமா இருக்குதுங்க. இந்த ஊர் மக்களே சாராயம் குடிச்ச மாதிரி தான் ஆகுதுங்க. ஊருக்குள்ள இருக்கிற அந்த பிராந்தி கடை வந்து டாஸ்மாக் வந்து பொதுமக்களுக்கு அவ்வளவு இடையூறா இருக்குது. முதல் முக்கியமான காரணம் பள்ளிக்கூட குழந்தைகள் வந்து அந்த வழியா போக முடியறது இல்ல, பொம்பளை பிள்ளை போக முடியறது இல்ல. தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த வழி தான் எடுத்துட்டு தண்ணி சமைக்கிறது அந்த வழியா தான். ஒருத்தர் கூட போக முடியல. போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறு. இதனால நம்ம குடிச்சு போட்டு எல்லாம் ரோட்ல பாட்டில் வீசுறது, எல்லாம் வயசான கிழவிகளுக்கெல்லாம் வந்து செருப்பு போடாம போய் அவங்களுக்கெல்லாம் குத்தி ஏகப்பட்ட பிரச்சனை. இதனால சாலை மறியல் குழந்தைகளே பண்ணாங்க. அதுபோக ஆர்ப்பாட்டம், அதுபோக தேர்தல் புறக்கணிப்பு, இப்ப பல பிரச்சனைகள் பல தடவை சொல்லிட்டு இருக்கிறோம். இதுவரையிலும் யாரும் கேட்கல. குடிதான் ராமசாமியை கொலைகாரனாக்கி இன்று அவரையும் உயிரோடு இருக்க விடாமல் செய்துவிட்டது என்பது அவர்களின் கருத்து. சந்தேகத்தால் இன்னொரு குடும்பமும் அங்கே சீரழிந்திருந்தது. கூலி வேலை செஞ்சாலும் ஏதோ அறவைத்தையாவது நிறைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் இன்னைக்கு சந்தேகத்திலையும் குடியாலையும் காணாமையே போச்சு. ஏன் இந்த நிலைமை? இந்திய அரசாங்கம் என்பது மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வகையில இருக்கும் வகையில செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டம் தான் எல்லா சட்டங்களுக்கும் ஒரு அடித்தளமாக இருந்து செயல்பட்டு வருகிறது. அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்ட காலகட்டத்திலேயே மக்களுக்கு எதிர்காலத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதற்கு என்ன பரிகாரங்கள் இருக்கின்றன, அது தவிர நீதிமன்றங்கள் என்றால் என்ன, அந்த நீதிமன்றங்களுடைய அதிகாரங்கள் என்றால் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து வகை வாரியாக சரத்துகளாக வந்து உருவாக்கப்பட்டது. அந்த சூழல்ல இந்திய அரசியலமைப்பு சட்ட சரத்து 32 வந்து உச்ச நீதிமன்றம் என்றால் என்ன, அதனுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கறத பத்தியும் என்ன மாதிரியான மனுக்கள் தாக்கல் செய்யலாம்ங்கறத பத்தி சொல்லுது. அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்ட சரத்து 226 வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்கள் வந்து அதனுடைய அதிகாரம் என்ன, அதுல என்ன மாதிரியான மனுக்கள் தாக்கல் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுது. ஒரு பொதுஜனம்ங்கிற ஒரு ஆள் அவங்களுக்கு இந்த அரசாங்கத்தால் அரசு அலுவலர்களால் இல்ல ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புன்னு ஒன்று வரும்பொழுது அவங்க கடைசி கட்ட புகலிடமாக வந்து அடைவது நீதிமன்றங்கள் தான். கீழமை நீதிமன்றங்கள், அதற்கு மேலாக இருக்கக்கூடிய மாநில உயர்நீதிமன்றங்கள், இந்தியா முழுமைக்கும் ஒரு உச்ச நீதிமன்றம். அந்த அடிப்படையில ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து அவருக்கான பாதிப்பை ஒரு நீதிமன்றத்தின் வாயிலாக ஒரு பரிகாரம் வாயிலாக வந்து கோருவதற்கு வந்து
பல வகையான ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன. நீதிமன்றத்தின் வாயிலாக எழுத்து மூலமான ஒரு உத்தரவு பெறணும், அதாவது ரிட்டன் ஆர்டர் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ரிட்டுடைய பொருளாக கருதப்படுகிறது. இந்த ரிட் மனு எப்போது தாக்கல் செய்யப்படுகிறது என்றால், அரசாங்கத்தால், அரசு அலுவலர்களால், அரசு துறைகளால், இல்ல அரசு துறை சார்ந்த ஏஜென்சிகளால் மூலமாக ஏதேனும் ஒரு இடர்பாடு, ஒரு தொல்லை, ஒரு கஷ்டம் வருகிறது, அதன் காரணமாக பொதுஜனத்திற்கு அடிப்படை உரிமைக்கு மறுக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறதுங்கிற சூழல்ல ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன. ரிட் மனுக்கள் வந்து மொத்தம் 5 வகைப்படும். ரிட் ஆஃப் மேண்டமஸ், உத்தரவிடப்படும் நீதி பேராணை. அதே போல ரிட் ஆஃப் செர்சியரி, அது வந்து ஒரு செயலிறுத்தக்கூடிய ஒரு உத்தரவு ஆணையாக கருதப்படுகிறது. கோ வாரண்டோ, ரிட் ஆஃப் கோ வாரண்டோ அப்படிங்கிறது வந்து ஒரு அரசு அலுவலர் என்ன தகுதியின் அடிப்படையில என்ன பணிபுரிகிறார், அந்த உத்தரவு எதற்காக பிறப்பிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தொடர்பாக கேள்வி கேட்பது. அடுத்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன், அது வந்து ஆட்கொணர் பேராணை. அடுத்து புரோஹிபிஷன் ரிட், அது வந்து தடை உத்தரவு தொடர்பாக பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகள். இந்த 5 வகையான உத்தரவுகள் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட போவதற்கு முன்பாகவோ இல்ல பிறப்பிக்கப்பட்ட பின்னரோ இது தொடர்பாக என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அடிப்படையாக குறிப்பிட்டு அதற்கான ஒரு ரிட் வடிவத்தில் ஒரு மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் பொழுது அதற்கான பரிகாரம் சரியாக இருக்கும் பொழுது உயர்நீதிமன்றம் உத்தரவிடும். இதுல வந்து பொதுமக்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது. அதே நேரத்தில் கீழமை நீதிமன்றங்கள்ல ஒரு தவறான ஜூரிசெக்ஷன்ல ஆளுமை வரம்புக்கு உட்படாமல் ஒரு வழக்கு விசாரிக்கப்படுகிறது அப்படிங்கிற சூழல்ல உயர்நீதிமன்றங்கள் தகுந்த நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை மாற்றம் செய்வதும், அதே போல முடிவு பெற்றப்பட்ட ஒரு வழக்குல வந்து அந்த உத்தரவு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த வழக்கினை தன்னிடம் எடுத்துக் கொள்வதும், அதே போல மறுக்கப்பட்ட நீதியாக கருதப்படும் சூழல்ல ஒரு அடிப்படை உரிமையாக ஒரு பொதுஜனத்தை காப்பாற்றும் சூழல்ல அந்த வழக்கு தொடர்பான அனைத்து ரெக்கார்டுகளையும் உயர்நீதிமன்றம் தன்னிடம் எடுத்துக் கொள்வதையும் குறிப்பாக கொள்ளலாம். இந்த விஷயத்துல வந்து ரிட் மனுக்கள் தான் ஒரு அடிப்படை உரிமையாக மக்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பாதுகாப்பாக செயல்படுகிறது. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் விட்டாலோ இல்ல தவறாக ஒரு விஷயம் புரிந்து அதன் காரணமாக பொதுமக்கள் பாதிப்படைகிறாருன்னா அதை காப்பாற்றக்கூடிய வழிமுறையில இந்த 5 ரிட் மனுக்களும் இருந்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.